இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேனல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, சந்தோஷமா இருக்கீங்களா? 2025 வருடத்திலும் கூட உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே பலவித கேள்விகள் எழும்பியிருக்கும். அந்த கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தவிக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை, இந்த ஷார்ட் மெசேஜின் மூலமாய் கர்த்தர் கிருபை கூர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கெல்லாம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு அவர் தெரிவிப்பார். அமேனல்லேலூயா. எப்பொழுதும் போல ஷார்ட் மெசேஜை கேட்பதற்கு முன்பாக நாம் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர், இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுமுள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, 2025 வருடம் முதல் ஷார்ட் மெசேஜை கொடுக்க இருக்கிற நம்முடைய அன்பு மகளை நீர் மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க ராஜா. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும் தகப்பனே. சோர்ந்து போயிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு சத்துவமாய் உம்முடைய வார்த்தைகள் கடந்து வரட்டும் ராஜா. இருள் சூழ்ந்த அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பேரொளி பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி இயேசப்பா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே பார்த்தீர்களா? உயரமான ஒரு இடம், கீழே பாய்ந்தோடுகிற தண்ணீர். ஒரு வாத்து தன் குஞ்சுகளோடு வருகிறது. சற்றும் கவலைப்படாமல் அந்த தாய் வாத்து உயரத்தில் இருந்து தண்ணீரில் குதித்து விடுகிறது. இங்கே நினைக்கலாம், ஐயோ, இந்த தாய் ஏன் கொஞ்சம் கூட தன் குஞ்சுகளை பற்றி கவலைப்படாமல் வெள்ளத்தில் குதித்து விடுகிறது என்று. அந்த தாய் செய்ததை பார்த்து எல்லா சின்ன குஞ்சுகளும் அந்த உயரத்திலிருந்து குதித்து பத்திரமாய் தாயோடு சேர்ந்து நீந்த ஆரம்பிக்கின்றன. எதற்காக அந்த தாய் இப்படி செய்கிறது? அந்த குஞ்சுகளை பழக்க வைப்பதற்காக. உயரமாய் இருந்தாலும், பொங்கி பிரவாகிக்கிற வெள்ளமாய் இருந்தாலும் கூட பத்திரமாய் நீந்தி கரை சேர்வதற்காக, அந்த குஞ்சுகளின் பயத்தை நீக்குவதற்காக முதலிலே அந்த தாய் உயரமான ஒரு இடத்தில் இருந்து பள்ளமான நீரோடையில் அந்த ஆற்றிலே பாய்ந்து நீந்த ஆரம்பிக்கிறது. தாய் செய்வதை பார்த்து அந்த குஞ்சுகள் கொஞ்சம் கூட பயமில்லாமல் தாய் முன்னாலே குதித்ததினால தாய் தங்களை பத்திரமாய் பார்த்து கொள்வாள் என்று சொல்லி தாய் செய்ததை போலவே அந்த எல்லா குஞ்சுகளும் உயரமான இடத்திலிருந்து பள்ளத்தில் குதித்து தாயோடு சேர்ந்து பத்திரமாய் கரை சேர்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட பலவித பிரச்சனைகள், பாடுகள் சூழ்ந்திருக்கலாம். இந்த பாடுகளுக்கு ஒரு முடிவே இல்லையா என்று கூட நீங்கள் உங்கள் உள்ளத்தில் சிந்தித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வெள்ளம் போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் சூழ்ந்து நிற்கும் பொழுது நீங்க என்ன நினைப்பீங்க? நாங்கள் எவ்வளவு பக்தி உள்ளவர்கள், எங்களை கர்த்தர் வனாந்தரத்தில் விட்டுவிட்டாரே என்று. இல்லை எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வனாந்தர பாதையில் நடத்தினார். எதற்காக? அவர்கள் சுதந்தரிக்க போகிற கானான் தேசத்திற்கு அவர்களை தகுதிப்படுத்துவதற்காக. உங்களுக்கும் கர்த்தர் ஒரு கானானை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை சுதந்தரிப்பதற்காக உங்களை அவர் தகுதிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர்கள் முன்னாலே செய்தாலும் கூட அவர்கள் பின்மாற்றம் அடைந்து இஸ்ரவேல் ஜனங்களில் அநேகம் பேர் கானான் தேசத்தை சுதந்தரிக்க முடியாமல் போய்விடுகிறார்கள். ஒன்றும் வேண்டாம், சின்ன குஞ்சுகளை நீந்த பழக்க வைப்பதற்காக தாய் வாத்து முதலில் அந்த பள்ளத்திற்குள் குதிக்கிறது. அதை காட்டிலும் மேலாய் கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனத்தின்படி கர்த்தரும் அப்படித்தான்
ஆடுகளை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. ஏசாயா 52வது அதிகாரம் 12வது வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இதை மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் இருதயத்தில் வைத்து வைத்து காத்து கொண்டால் கர்த்தர் எங்கள் முன்னே போவார். எந்த சூழ்நிலையிலும் அவர் எங்களை கைவிடவே மாட்டார். அவர் எங்கள் முன்னே செல்வதோடு மாத்திரமல்ல, எங்கள் பிறகே எங்களை காக்கிறவராய் இருப்பார் என்று நீங்கள் விசுவசிக்கும் பொழுது பிறகென்ன, ஜெயம் உங்களுக்கு தான். தாய் வாத்து நம்மை பார்த்து கொள்ளுமே என்று குட்டி குஞ்சுகள் அந்த பள்ளத்திற்குள் குதிக்கும் பொழுது விசுவாச பாதையிலே ராஜாதி ராஜா சேனைகளின் கர்த்தர் உங்களை பாதுகாக்கும் பொழுது நீங்கள் இந்த பிரச்சனைகள் என்னை என்ன செய்யும் என்று எதிர்த்து நிற்கும் பொழுது மலை போன்ற பிரச்சனைகள் பனியாய் கரைந்து ஓடிவிடும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, தாவீதும் அப்படித்தானே. சின்ன தாவீதை பெரிய ராஜாவாக்குவதற்காக கர்த்தர் அவனை கோலியாத்தோடு எதிர்த்து நிற்க செய்கிறார். அவன் அப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். ஆனாலும் கூட கர்த்தரிடம் பக்தி வைராக்கியமாயிருந்து விசுவாசத்தில் உறுதியாய் நின்ற வாலிபனவன். சவுலும் லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுமே கோலியாத்தை கண்டு பயந்து நின்ற பொழுது தாவீது அந்த யுத்தத்திலே கோலியாத்தை வீழ்த்துகிறான். எதை கொண்டு? ஒரு சின்ன கோலாங்கல்லை கொண்டு. அந்த கல் அவன் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் என்னும் கல். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்திலே நீங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். அங்கே தாவீது அந்த கோலியாத்தை பார்த்து சொல்கிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எப்பொழுதும் நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 47வது வசனத்திலே தாவீது சொல்கிறபடி, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, மலை போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது தாவீதை போல நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு முன்பாக உங்கள் முன் நிற்கிற பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாமல், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் என்று கர்த்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கும் பொழுது சின்ன தாவீதின் கையில் ஒரு சின்ன கோலாங்கல்லை கொடுத்து பெரிய கோலியாத்தை முறியடித்த தேவன் உங்கள் கையிலும் ஒரு சின்ன கூழாங்கல்லை கொடுத்து அந்த பெரிய பிரச்சனையை முறியடிப்பார். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தாவீது அந்த கோலியாத்தை அந்த சின்ன கூழாங்கல்லை கொண்டு கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினால் முறியடித்ததை பார்த்து கர்த்தர் அந்த லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் அவனை சிங்காசனத்தில் அமர்த்தினார். அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பான தேவ ஜனமே, தானியேலை பார்த்தீர்களா? தானியேல் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய சமூகத்திலே 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். உடனே என்ன நடந்தது? ராஜா அவனை சிங்கங்களின் கெபியிலே போடும்படி கட்டளையிட்டார். ஆனாலும் கூட தானியேல் அந்த சிங்கங்களின் கெபியில் விழுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவனுக்கு முன்னே போனார். கர்த்தர் அவனுக்கு முன்னே சென்று அந்த சிங்க கெபியில் உள்ள சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார் என்ற வேத வசனத்தின்படியே நடந்தது. கர்த்தர் முன்னாலே சென்று அந்த சிங்கக்கபியில் உள்ள சிங்கங்களின் வாயை கட்டி போட்டதினால தானியேலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் அவனை மூடி மறைத்து பாதுகாத்தது. சிங்கங்களின் கெபியிலே சிங்கங்கள் அவனை தொடாதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாத்தார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதை பார்த்து அந்த ராஜா சொல்கிறான். தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே ராஜா அவனை பார்த்து சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று. கர்த்தரை அறியாத ராஜா, ஆனாலும் கூட அவருக்குள் இருக்கிற விசுவாசத்தை பார்த்தீர்களா? எல்லாரும் என்னை வற்புறுத்துறதுனால நான் உன்னை சிங்கங்களின் கெபியிலே போடுகிறேன், ஆனாலும் கூட அந்த சிங்கங்களின் வாய்க்கு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று தானியேல் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே அந்த ராஜா
தானியேலை பார்த்து சொல்கிறார். அப்படியே நடந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீங்களும் கூட மலை போன்ற பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து நிற்கும் பொழுது, உங்கள் சரீரத்திலே பல பாடுகள் நிற்கும் பொழுது, வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து செல்கிற வேளையிலும் கூட நீங்கள் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய கரத்தினால் உங்களுடைய கரத்தை பற்றி அவர் நடத்துவார். இப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியிலே உங்களை நடத்தும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் மனம் கலங்குவார். ஆனாலும் கூட ஏமாக அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதியாய் இருக்க வேண்டுமே என்று சொல்லிதான் கர்த்தர் உங்களை இந்த பாடுகளின் மத்தியிலே பலப்படுத்தி நடத்துகிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, நீதியின் பாதையில் நடத்தி கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள செய்வார். அதனால் ஒருபோதும் பாடுகளை கண்டு, பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். அந்த குஞ்சுகள் தாய் வார்த்தை நம்பி அந்த பள்ளத்திற்குள் குதித்தது போல நீங்களும் கூட கர்த்தரை நம்பி பாடுகளின் மத்தியில் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி போடுவார். ஆசீர்வாத நீரூற்றை திறந்து விடுவார். ஆமென் அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, இந்த விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? பிரதர் கிறிஸ்துதாஸ் அவர்கள் பாடிய அருமையான ஒரு பாடல். அப்ப என்ன நடக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில்? நீங்கள் ஆசீர்வாத படிக்கட்டில் ஏறி உயரமான ஒரு ஆசீர்வாதத்தை, அருமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆமென் அல்லேலூயா. கோலியாத்தை முறியடிக்க தேவன் நமக்குண்டு, சிங்கங்களை கிழித்து போட பட்டயம் உண்டு. யுத்தம் செய்து நம்மை மீட்குவார், யுத்தத்திலே வெற்றியும் நமக்கு தருவார். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கோலியாத்தை முறியடித்த தேவன் நமக்குண்டு, சிங்கங்களை கிழித்து போட பட்டயம் உண்டு. யுத்தம் செய்து நம்மை மீட்குவார், யுத்தத்திலே வெற்றியும் நமக்கு தருவார். காற்றை போல நீயும் முன்னேறுவாய், மேகம் போல நீயும் நாட்டை மூடுவாய். வாக்களித்த நாட்டிலே நீ செழித்து வளருவாய், வாக்களித்த நாட்டிலே நீ செழித்து வளருவாய். தேவன் தந்த அனைத்தையும் நீ பயன்படுத்துவாய், தேவன் தந்த அனைத்தையும் நீ பயன்படுத்துவாய். செங்கடலை கடந்து போக வழி திறக்குமே, எதிரிகள் மனம் திரும்ப கடல் உணர்த்துமே. யுத்தம் செய்து நம்மை மீட்குவார், யுத்தத்திலே வெற்றியும் நமக்கு தருவார். காற்றை போல நீயும் முன்னேறுவாய், மேகம் போல நீயும் நாட்டை மூடுவாய். வாக்களித்த நாட்டிலே நீ செழித்து வளருவாய், வாக்களித்த நாட்டிலே நீ செழித்து வளருவாய். தேவன் தந்த அனைத்தையும் நீ பயன்படுத்துவாய், தேவன் தந்த அனைத்தையும் நீ பயன்படுத்துவாய். எரிக்கோ மதிலை கடந்து போக வலம் வருவேன் நான், எரிக்கோ மதிலை கடந்து போக துதி எடுப்பேன் நான். யுத்தம் செய்து நம்மை மீட்குவார், யுத்தத்திலே வெற்றியும் நமக்கு தருவார். காற்றை போல நீயும் முன்னேறுவாய், மேகம் போல நீயும் நாட்டை மூடுவாய். வாக்களித்த நாட்டிலே நீ செழித்து வளருவாய், வாக்களித்த நாட்டிலே நீ செழித்து வளருவாய். தேவன் தந்த அனைத்தையும் நீ பயன்படுத்துவாய். பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் வாழணும், ஆன்ம நலமும் உடல் நலமும் இனிதே நிகழணும். யுத்தம் செய்து நம்மை மீட்குவார், யுத்தத்திலே வெற்றியும் நமக்கு தருவார். காற்றை போல நீயும் முன்னேறுவாய், மேகம் போல நீயும் நாட்டை மூடுவாய். வாக்களித்த நாட்டிலே நீ செழித்து வளருவாய், வாக்களித்த நாட்டிலே நீ செழித்து வளருவாய். தேவன் தந்த அனைத்தையும் நீ பயன்படுத்துவாய், தேவன் தந்த அனைத்தையும் நீ பயன்படுத்துவாய். அன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமதி,
அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்களித்த கானான் தேசத்தை இந்த 2025ஆம் வருடம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள் இஸ்ரவேலின் பெரும் மந்தைகள் சுதந்திரிக்கப் போகிறீர்கள். இதற்காகத்தான் இந்த பரீட்சை. ஆமென், அல்லேலூயா.